தற்போதுள்ள முதலீட்டு வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்துதல் மற்றும் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வதை நோக்கமாக கொண்டு இந்திய கைத்தொழில் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் பல முக்கிய இந்திய நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட சுமார் 20 இந்திய தொழில் முனைவோர் குழுவினர் இன்று ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடினர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மைய இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அவரது அழைப்பின் பேரில் இந்த குழு இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளதால் நாட்டில் முதலீட்டாளர்களுக்கு மிகவும் பொருத்தமான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூட்டத்தில் தெரிவித்தார். நாட்டின் சிறந்த பொருளாதார நிலைமை மற்றும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை உருவாக்க அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்திய தொழில் முனைவோருக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி பாரிய அளவிலான முதலீடுகள் மற்றும் அவற்றின் பராமரிப்பு ஆகியவற்றை தக்கவைக்க தேவையான சட்ட கட்டமைப்பும் நிறுவன அமைப்பும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக பிராந்திய முதலீட்டாளர்களை எளிதாக ஈர்ப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் பல துறைகளில் புதிய வணிக வாய்ப்புகளுக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கையின் மூலோபாய இருப்பிடம் முதலீட்டாளர்களிடமிருந்து வலுவான ஆர்வத்தை ஈர்த்துள்ளது என கூறிய இந்திய தொழில் முனைவோர் இலங்கையின் தற்போதைய நிலைமை குறித்து ஜனாதிபதியின் தெளிவுபடுத்தலை பாராட்டியதுடன் அது அவர்களுக்கு ஊக்கத்தையும் புதிய நம்பிக்கையையும் அளித்துள்ளது என கூறினார்.